அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக 2 நாள் டெஸ்ட்டு சேர்த்து போட்டிருப்போம். டிசம்பர் 23 அண்ட் 24 2 நியூஸ் பேப்பர்லையும் இருந்து 2 நாள் நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் சேர்ந்து போட்டிருக்கிறோம் இந்த டெஸ்ட்டில். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். With which one of the following Gulf countries India signed recently an MOU on defense cooperation? So ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குவைத். இப்போ குவைத்துக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போயிருந்தார். நியூஸ் பேப்பரில் ஒரு 2-3 நாளாகவே நியூஸ் இருந்துட்டு இருந்தது. அண்ட் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக. இன்னொன்று, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த இந்தியன் லேபர்ஸ் தங்கியிருந்த இடத்துல பில்டிங்கில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 45 இந்தியன்ஸ் குவைத்தில் இறந்து போனாங்க 1 மந்த் முன்னாடி. அது வேற ஒரு இஷ்யூ இருந்தது. அண்ட் இப்போது பிரைம் மினிஸ்டர் அகைன் ஆஃப்டர் 1 மந்த் அங்கே போயிருக்கிறாரு. அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் நிறைய சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அடுத்து செகண்ட் கொஸ்டின். Which one of the following statements are correct? Both tiger and lion in India are living in rainforest and deciduous forest. Lion in India is naturally found in all types of vegetation such as rainforest, grassland, pine forest and mangroves. ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தர் ஒன் நாட் டூ. ஏன்னா லயன் வந்து செமியரிட் ரீஜன் கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கிறது. இப்போ குஜராத்தில் மட்டும்தான் நமக்கு இருக்குது தெரியும். டைகர் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்லையுமே இருக்குது. ட்ரை லேண்டு, ரெயின் ஃபாரஸ்ட், பைன் ஃபாரஸ்ட், ஹிமாலயாவிலேருந்து சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் வெஜிடேஷன் பேட்டர்லையும் அது இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, தென் which one of the following is an enigmatic invisible substance supplying 5/6 of the matter of universe? Photons, particles of light, dark matter, stars. ஆன்சர் ஆப்ஷன் சி, டார்க் மேட்டர். ஏன்னா டார்க் மேட்டர் தான் வந்து 80% மேலே மொத்த யூனிவர்ஸுடைய மார்ஸில் இருக்கிறது டார்க் மேட்டர் தான். ஸோ டார்க் மேட்டர் பற்றி அடிக்கடி இப்போ ஆர்டிகல்ஸ் சயின்ஸில் பேஜில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் அது ரிலேட்டடாக படித்து வச்சுக்கோங்க. Which of the following statements are correct? India will be the first country in the world to have a space program capable of docking in space after SpaceX mission. During the SpaceX mission, 2 satellites will be launched into orbit around the Earth, where they will demonstrate technologies to dock and undock while in motion. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 ஒன்லி. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். சப்போஸ் இந்த மிஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியா வந்து 4th கண்ட்ரியாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்கிறது ராங். மோஸ்ட்லி ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இப்போதைக்கு எதுலையும் எந்த ஒரு இது அச்சீவ் பண்ணாலும் ஃபஸ்ட்டாக இருக்க சான்ஸ் இல்லை. அதை வச்சு ஒரு க்ளூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ், சைனா, ஃப்ரான்ஸ், ஜப்பான் இவங்கெல்லாம் வந்து லீடிங்கில் இருப்பாங்க. ரஷ்யா இவங்கெல்லாம் லீடிங்கில் இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்தியா வந்து 4th இருக்கும் நிறைய விஷயங்களில், இல்லை 5th அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டாக்கிங் அப்படிங்கிறது நம்ம சேட்டலைட் 2 சேட்டலைட் அனுப்பி சப்போஸ் 2 இதை வந்து ஒன்றா சேர்க்கணும், இல்லை 2ஐயும் ஸ்ப்ளிட் பண்ணணும், ஸ்பேஸ்லேயே நடக்கிறதுக்கான டெக்னாலஜி அது. ஓகே, which of the following statements are correct? At COP29, developed countries committed $3 trillion per year from diverse sources by 2035 against the demand by developing countries for $1.3 trillion. COP has finalized the rules for carbon trading. ஆன்சர் 2 ஒன்லி. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா கேட்டிருந்ததை விட அதிகமாகலாம் கொடுக்கல, கேட்டிருந்ததை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதுதான் ப்ராப்ளமே. டெவலப்டு கண்ட்ரிஸ் கமிட் ஆனது அப்படிங்கிறது $1.3 trillion வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து கேட்டது. ஆனால் டெவலப்டு கண்ட்ரிஸ் கமிட் ஆகிருக்கிறது வெறும் 300 பில்லியன் தான் கமிட் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து $3 trillion கொடுத்துருக்குறோம். கேட்டதை விட அதிகமாக கொடுத்துருக்குறோம். அது தப்பு ஆன்சர். ஓகே, ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் இருந்து இந்த ட்ரேடிங்கான ரூல்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ இதில் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தென் ஆப்ரேஷன் சங்கல்ப் இஸ் எ மேரிடைம் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் பை இந்தியன் நேவி டு என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் த இந்தியன் ஓஷன் ரீஜியன். எ மேரிடைம் நேவல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் USA. An operation by the Indian Navy to ensure the safety of Indian citizens in West Asia. None of these. Answer. So Sankalp வந்து ஆப்ஷன் ஏ, a maritime security operation by Indian Navy to ensure the safety of the Indian Ocean region. ரீசெண்டாக அந்த ரெட் சி, கல்ஃப் ஆஃப் யமன் ரீஜனில் வந்து ஏற்கனவே சோமாலியா, எத்தியோப்பியா அந்த ரீஜனில் பைரேட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகம், கடற்கொள்ளையர்கள். இப்போ ரெட் சீலையும் இந்த ஹவுத்தீஸ் பீப்புள் வந்து இன்டர்நேஷனல் ஷிப்ஸ் அட்டாக் பண்ணாங்கன்னு நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்தியன் நேவி இந்த செக்யூரிட்டிக்கான ஆப்ரேஷன்ஸ் வந்து அதில் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் தான் சங்கல்ப். ஸோ அது நியூஸில் இருந்தது. தென் which of the following statements are correct? Fixed deposits are considered a potential for higher returns with greater risk. Mutual funds offer the potential for low returns with low risk. ஆன்சர் நெய்தர் ஒன் நாட் டூ. ரெண்டுமே தப்பு. அப்படியே உல்ட்டா மாற்றினீங்கன்னா கரெக்ட். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் தான் வந்து லோ ரிட்டர்ன்ஸ், ரிஸ்க் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும் பட் ரிஸ்க் இருக்கும். ஓகே, தென் cephalopods are a broad class of species that includes cuttlefish, octopus, squid. ஆன்சர்
ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 அண்ட் 3 இந்த மூணுமே வந்து செஃபலோபோட்ஸ் கிளாஸில் தான் வரும். ஆக்டோபஸ் ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக 2, 3 இஷ்யூஸ் வந்திருந்தது. சயின்ஸ் பேஜில் வேற ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ அதில் கேட்டிருந்த கொஸ்டின் இது. ஓகே, தென் ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் யூஸ்ட் இன் பிஸ்மத் ஃபார்மாசூட்டிகல்ஸ், லித்தியம், இவி பேட்டரிஸ், டெலேரியம், சோலார் பவர். ஆன்சர் ஹவு மெனின்னு கேட்டிருக்கிறோம், எதெல்லாம் கேட்கல. ஸோ இதில் மூணுமே கரெக்டு தான். ஆல் த 3 தான் ஆன்சர். இதெல்லாமே இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இதில் எல்லா கிரிட்டிக்கல் மினரல்ஸுமே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குது இப்போ சைனா தான். இந்தியா வந்து சைனாட்டேருந்து வாங்குற நிலைமையில தான் இன்னும் இருக்கிறோம். அண்ட் இப்போ இருக்கிற நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் மினரல்ஸாக இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, தென் India and the four-nation European Free Trade Association (EFTA) signed pact, officially dubbed as TEPA, Trade and Economic Partnership Agreement. Which of the following countries are its members? Iceland, Liechtenstein, Norway, Switzerland, Ukraine. ஆன்சர் ஆப்ஷன் டி. உக்ரைன் தவிர மற்ற 4 நாடுமே இதில் இருக்குது. என்ன நியூஸில் இருந்தது அப்படின்னா, சுவிட்சர்லாந்து வந்து ஆல்ரெடி டெஃபாவில் சைன் பண்ணியிருக்கிறதுனால வந்து சுவிட்சர்லாண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா, இந்தியா சுவிட்சர்லாண்டோட ரிலேஷன்ஷிப் எதுவும் இப்போ புதுசாக வரப்போகிற அக்ரிமெண்ட் எதுவுமே பாதிக்காது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 1 to 10 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டெய்லி அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம், அப்சர்வ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. அண்ட் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் 9003777380 8489777380 இந்த நம்பரில் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.